நீங்க ரெகுலரா ஃப்ரைட் ரைஸும் நூடுல்ஸும் வெளியில சாப்பிடுறவங்களா அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக தான். ஃப்ரைட் ரைஸ் சிண்ட்ரோம் இதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது ஒரு வகையான கிருமியால வர ப்ராப்ளம். வாந்தி, உடம்பு முடியாம ரொம்ப டீஹைட்ரேட்டா வருவாங்க. இது எதனால வருதுன்னா பேசிலஸ் சீரஸ்னு ஒரு கிருமி. இந்த கிருமி ஸ்டார்ச்சி ஃபுட் வேக வச்சு வெளியே ரொம்ப நேரம் வைக்கும் போது இந்த கிருமி வளரும். இந்த கிருமி ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஸ்போர்ஸ் நீங்க சாதாரணமா சூடு பண்ணும்போது இறந்து போகாது. அது வயத்துக்குள்ள போகும்போது ஒரு டாக்ஸினை ரிலீஸ் பண்ணும். இந்த டாக்ஸின் வாந்தியை அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும். வாந்தி அதிகமாக வரும்போது உடம்புல இருக்க நீர் சத்து குறையும். அதனால சிக்காவாங்க. யூஸ்வலாக சாப்பிட்டு 1 to 6 மணி நேரத்துக்குள்ள இது வந்துடும். அந்த சமயத்தில் வாந்தியை குறைக்கிற மருந்துக்கள், ஐவி ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் கொடுத்தோம்னா அடுத்த நாளே சரியாயிடுவாங்க. அப்படி இல்லாமல் விட்டுட்டோம், வயதானவர்கள், சிறு குழந்தைகள்னா இதுக்கு கிட்னி ஃபெயிலியர் போகவோ உயிர் சேதமாகவோ வாய்ப்புகள் இருக்கு. ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் சாப்பிட வேணாம்னு சொல்ல, சாப்பிடுங்க. பட் வீட்டில் செஞ்சோ ஃப்ரெஷ்ஷாக செஞ்சோ சாப்பிடுங்க. அதை அடிக்கடி வெளியில சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்க.